வெல்லும் வரை விடாதே பசுமைக்குமார். பகுதி 4. வெற்றியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள். முடிவெடுக்கும் திறன் மட்டும் போதாது. முடிவெடுக்கும் முடிவை செயல்படுத்தவும் தைரியம் வேண்டும். முடிவெடுப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு தைரியமும் முக்கியமானது. ஒருவர் அறிவாளியாய் இருக்கலாம், ஆனால் அவர் தைரியசாலியாய் என்பது தைரியமாக நாம் கேட்க வேண்டிய கேள்வி. அறிவுபூர்வமாக எடுத்த முடிவை அவர் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் துணிச்சலான நடவடிக்கை தேவை. வழிநடையில் கயிறு கிடக்க அதனை பாம்பென்று கருதி பல நேரம் காத்திருப்பது அறிவுடைமை ஆகாது. அது கயிறா பாம்பா என்று பார்த்துவிடும் துணிச்சல் தேவை. முடிவெடுக்கும் வரை தாமதம் இருக்கலாம், ஆனால் முடிவெடுத்தவுடன் விரைந்து சுணக்கமின்றி செயல்பட வேண்டும். வெற்றியாளர் அறிவாற்றலையும் முடிவெடுக்கும் திறனையும் மன தைரியத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த முடிவை செயல்படுத்தும் போது இடையில் நிறுத்திவிடக்கூடாது. ஏனெனில் தேவையற்ற அச்சம், தயக்கம், குறுக்கீடுகள் வரலாம். தோல்வி கூட ஏற்படலாம். எனினும் விடாமுயற்சியுடன் ஒரு செயலை மேற்கொள்ள வேண்டும். முயற்சி திருவினையாக்கும் என்பார் திருவள்ளுவர். முயற்சி செய்த அளவுக்கு ஏற்ப பலன் கிட்டும் என்று அவர் உறுதிபட கூறுவார். சில பேர் முயற்சி செய்வார்கள், அவர் பாதியிலேயே நின்றுவிடும். எனவே முயற்சியை விடாமுயற்சியாக்க வேண்டும். எதிலும் வெல்லும் வரை விடாதே என்று நாம் கூறினால் விடாமுயற்சியுடன் செயல்பாடாக வேண்டும். தோல்விகளில் இருந்து படிப்பினைகளை கற்றுக்கொண்டு திரும்ப திரும்ப முயற்சி செய்யும்போது அது விடாமுயற்சி வெற்றி பாதையில் நாம் கைப்பிடித்து அழைத்துச் செல்லும். விஞ்ஞானிகள் விடாமுயற்சி என்னும் அரிய பண்பை பெரிய அளவுக்கு வளர்த்து கொண்டவர்கள். அவர்களது செயலில் சோர்வும் தோல்வியும் வரலாம். எவ்வளவு சோர்வு வந்தாலும், எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் அவர்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெற்றுள்ளனர். விடாமுயற்சியும் தைரியமும் சேரும்போது சுலபமாக உங்கள் முடிவை நிறைவேற்றிக் கொள்ளலாம். முன் முயற்சி எடு. வெற்றியாளருக்கு விடாமுயற்சி என்பது பண்பு அவசியம் என்பது மட்டுமல்ல, முன்முயற்சி எடுக்கும் பண்பு தேவை. ஒரு விஷயத்தை பிறர் செய்வார்கள் என்று அவர்கள் காத்திருக்க மாட்டார்கள். ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்வதில் அவர்கள் முதல் ஆளாக இருப்பார்கள். அதுதான் முன்முயற்சி எடுக்கும் குணம். இவர்கள் பிறர் உருவாக்கியதை பாதையில் நடப்பார்கள். புதிய பாதையும் அமைப்பார்கள். நம்பிக்கை வேண்டும். வெற்றியாளர்களிடம் முடிவெடுக்கும் திறன், தைரியம், விடாமுயற்சி, முன்முயற்சி ஆகிய பண்புகள் தேவை. மேலும் வெற்றியாளர்களிடம் நம்பிக்கை இருக்கக்கூடாது. எந்த ஒரு செயலிலும் ஈடுபடும் போது மிகுந்த நம்பிக்கையுடன் இருப்பார்கள். அவர்கள் பேச்சில் நம்பிக்கைவாதம், ஆப்டிமிசம் இருக்கும். தன் மீது வைக்கும் நம்பிக்கை அவரது செயல்கள் மீதும் வெளிச்சம் போல விழும். அந்த வெளிச்ச மலையில் நனைந்தபடி வெற்றியை நோக்கி அவர்களது பயணம் தொடரும். தீவிர ஆர்வம். ஒரு குறிக்கோளை நிர்ணயித்து அதை நோக்கிய பயணம் வெற்றியில் முடிய வேண்டுமானால், வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றும் தீவிரம் ஆர்வம் காட்ட வேண்டும். தீவிரமான ஆர்வம் உங்களை விரைந்து செயல்பட வைக்கும். தயக்க மயக்கங்களை, தடுமாற்றங்களை அகற்றிட தூண்டும் கோலாய் இருக்கும். ஆர்வம் இல்லாதபோது உணவை உட்கொள்வதே துன்பமாகிவிடும். இந்த நிலைமையில் ஒரு செயலின் மீது தீவிர ஆர்வம் இல்லாவிட்டால் செயலை நிறைவேற்றும் முயற்சியும் இலக்கை அடையும் முனைப்பும் முனை மழுங்கிய பென்சிலாகிவிடும். தீவிர ஆர்வம் உள்ள செயலில் கூர்மையை உண்டாக்கும். தீவிர ஆர்வம் அல்லது சாதாரண ஆர்வம் கூட இல்லாத நிலையில் செய்யும் செயலின் முன்னேற்றம் மூச்சு திணறி போகும். எனவே உங்கள் செயலில் தீவிர ஆர்வம் கொண்டிருங்கள். இந்த தீவிர ஆர்வம் என்பது வெற்றியாளர்களிடமிருந்து காணப்படும் குணமாகும். ஊக்கம் இருக்கின்றதா? காட்டில் வாழும் புலி செயல் ஊக்கம் கொண்டது, வலிமையானது. ஆனால் வலிமையான பெரிய யானை புலியால் வீழ்த்த முடியும். யானையிடம் பலமிருந்தும் ஊக்கம் குறைவு. எனவே ஊக்கம் குறைந்த யானையின் உயிர் கொள்ளும் புலி. செய்யும் செயலை உற்சாக பெருக்குடன் செய்ய வேண்டும். மந்தமான போக்கு கூடாது. நிதானமாக ஒரு செயலை செய்வதாக கருதி
மந்தமாக நடந்து கொள்ளக்கூடாது. எதையும் முடியும் என்று நினைப்பவர்களிடம் தான் இந்த உற்சாக பெருக்கு நிறைந்திருக்கும். முடியும் என்ற சொல் தலை நிமிர்ந்து நடந்து செல். செய்யும் செயலில் உற்சாக பெருக்கு கொண்டவர்கள் முடியும் என்று சொல் தலை நிமிர்ந்து நடந்து செல். செய்யும் செயலில் உற்சாக பெருக்கு கொண்டிருப்பவர்கள்தான் ஒரு செயலை தங்களால் செய்து முடிக்க முடியும் என்று அழுத்தமாக கூறுவார்கள். உற்சாகமின்மை, சோம்பல் போன்றவை இருந்தால் முடியும் என்ற மிடுக்கான சொல் வெளிவராது. இந்த முடியும் என்ற தன்னம்பிக்கை சொல் ஒரு செயலை செய்து முடிக்க தூண்டும் கோலாய் அமையும். இந்த முடியும் என்ற ஒரு சொல்லில் தூரங்கள் தேயும், இலக்கு நோக்கிய பயண காலடி வரும். எதை செய்தாலும் எதை செய்ய சொன்னாலும் என்னால் முடியாது என்று நினைப்பவர்களுக்கு, அச்சொல்லை உதிர்ப்பவர்களுக்கு செயற்கரிய செயலை செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, சாதாரண செயலை கூட அவர்களால் செய்ய முடியாது. எனவே செயற்கரிய செயலை செய்ய நினைக்கும் சான்றோர்களிடமிருந்து, வெற்றியாளர்களிடமிருந்து, சாதனையாளர்களிடம் முடியும் என்ற தன்னம்பிக்கை குணம் நிறைந்திருக்க வேண்டும். முடியும் என்ற ஒரு சொல்லில் தூரங்கள் தேயும், இலக்கு நோக்கிய முடியும் என்ற சொல்லில் தூரங்கள் தேயும், இலக்கு நோக்கிய பயணம் காலடி தேடி வரும். நன்றி, வணக்கம்.